A very good morning and welcome to our daily devotion. So today we'll be looking at Proverbs chapter 10 verses 1 and 2. So first நம்ம என்ன பார்க்க போறோம், ஒரு சின்ன ஓவர்வியூ பார்த்துட்டு அதுல இருந்து ஒரு மெயின் டேக் அவே. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்ல என்ன சொல்றார் சோலமன், வைஸ் சன், அதாவது ஒரு புத்தி உள்ள பையன் வந்து அவங்க அப்பாவுக்கு சந்தோஷத்தை கொண்டு வருவான், ஒரு முட்டாளான பையன் அவங்க அம்மாவுக்கு சோகத்தை கொண்டு வரும். அதுக்கடுத்து வேர்ஸ் 2ல என்ன சொல்றாரு, இல் காட்டன் ட்ரெஷர்ஸ், அதாவது நியாயமாக சம்பாதிக்காத சொத்துக்கள் வந்து உங்களுக்கு தாங்காது, அதாவது நிறைய நாள் இருக்காது. ஆனால் பரிசுத்தமாக சம்பாதிச்ச சொத்துக்கள் வந்து நம்மளுக்கு இட் வில் லாஸ்ட்னு சொல்கிறேன். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன டேக், வேர்ஸ் 2 தான் நம்ம மெயின் வேர்ஸ், அதாவது இல் காட்டன் ட்ரெஷர்ஸ் ஹேவ் நோ வேல்யூ பட் ரைச்சஸ்னஸ் டெலிவர்ஸ் அஸ் ஃப்ரம் டெத். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன டேக் அவே பண்ண போகிறோன்னா, அகெயின் இது ஃபுல்லாக இந்த செக்ஷனும் போன செக்ஷன் ஃபுல்லாக சாலமன் என்ன சொல்கிறாருன்னா, ஞானத்துக்கும் முட்டாள்தனத்துக்கும் அதோட ரிசல்ட்ஸ், அதோட எஃபெக்ட்ஸ், அதை தான் ஃபுல்லாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ சிம்லராக இங்கே என்ன சொல்கிறாருன்னா, நம்ம வந்து இல் காட்டன் ட்ரெஷர்ஸ், அதாவது இப்போ நான் நேற்று சொன்ன டிவோஷன் மாதிரியே வெரி சிமிலர் தான். எக்ஸாமில் வந்து இது வந்து இன்னொரு எக்ஸ்ட்ரா காப்பி அடிக்கிறது, இல் காட்டன் ட்ரெஷர்ஸ். ஸோ போன முறை பார்த்தது வந்து லக்கில், கடைசியில் பார்த்த 2-3 வந்ததில் இது. இப்போ என்ன சொல்கிறாரு, இல் காட்டன், அதாவது காப்பி அடித்து, வெரி சிமிலர் எக்ஸாம்பிள். ஸோ காப்பி அடித்து எக்ஸாமில் அகெயின் யூ கேன் கெட் மார்க்ஸ். ஆனால் அதே இது நம்ம ஃப்யூச்சரில் என்ன பண்ணும், இட் வில் நாட் பி பாசிபிள். நம்ம வேலையில் காப்பி அடிக்க முடியாது, இன்டர்வியூவில் காப்பி அடிக்க முடியாது, ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூலலாம் காப்பி அடிக்க முடியாது. ஸோ அதுதான் இங்கே தான் எம்ஃபசைஸ் பண்ணுறாரு. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ண, ஏன்னா அதே தான் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது, ஏன்னா திரும்பியும் அதே சொல்ல முடியாது, அதாவது நியாயமாக செய்யணும், அது நேற்று சொன்னதே தான். ஸோ இது மூலமாக நம்ம இன்னொரு ஸ்டெப்பு ஃபர்தர் எப்படின்னா, நம்ம வந்து மெயினாக என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து நம்மளை எப்படி பில்ட் பண்ணணும்னா, we have to build ourselves up according to the image of God and we have to, அதுக்கு நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், அதாவது நம்ம வந்து ஆண்டவரோட இமேஜ்லேயே நம்மளை பில்ட் பண்ணணும். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு இந்த இதுலேருந்து முக்கியமாக என்ன எடுத்துக்கணும்னா, we have to understand that நம்ம வாழ்க்கையில் வர எல்லா வெற்றிகள், நம்ம வாழ்க்கையில் வர எல்லா சக்ஸஸுக்கெல்லாம் ஆண்டவரே தான் காரணம், நம்மளோட முயற்சிகள் எதுவும் காரணம் இல்லை. ஸோ அதனால் நான் என்ன சொல்ல வரேன், அதாவது நம்ம வந்து இந்த மாதிரி ஷார்ட்கட்ஸ் போய் இந்த மாதிரி பண்ணால் எனக்கு இந்த ப்ரொமோஷன் கிடைக்கும், இல்லைனா எனக்கு இந்த எத்தனை மார்க்ஸ் கிடைக்கும், இந்த மாதிரி எக்ஸெட்ரா. ஸோ நம்ம வாழ்க்கையில் இருக்க ஏணியில் வந்து இந்த மாதிரி ஷார்ட்கட்ஸ் பண்ணி, இல்லைனா இந்த மாதிரி தெல்லுமுள்ளு வேலை பண்ணி ஸ்டெப்பு ஏறலாம் கண்டிப்பாக. ஆனால் அவர் சோலமன் என்ன சொல்கிறாரு, அது வந்து உனக்கு இறுதியில் உனக்கு தான் ஆப்பு வைக்கணும்னு சிம்பிளாக சொல்கிறாரு. ஆனால் அதனால் அதுக்கு அவர் கவுண்டர் என்ன சொல்கிறாரு, நம்ம இஃப் வி லிவ் இன் த இமேஜ் ஆஃப் காட், அதாவது ஆண்டவருடைய இமேஜ்லேயே வாழ்ந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்மளை பில்ட் பண்ணி நம்ம உண்மையான கிறிஸ்தவ மாதிரி நடந்துக்கிட்டு நம்ம வாழ்க்கையில் இருந்தால் ஆண்டவர் நம்மளுக்கு வெற்றி தருவார். அதாவது ஆண்டவர் தான் நம்மளுக்கு அல்டிமேட்டாக வெற்றி தருவார். அதனால் நம்ம வெற்றியை தேடி we should not sacrifice our virtues, we should not sacrifice our Christian values. நம்ம கிறிஸ்டியன் வேல்யூவை சாக்ரிஃபைஸ் பண்ணி நம்ம வந்து வெற்றியை தேடி போகாமல் we should live our life, நம்ம வந்து கிறிஸ்தவ மாதிரி ஒழுங்காக வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வர வெற்றிலாம் ஆண்டவர் சித்தம்படி வெற்றிகள் வரும். நம்ம வெற்றியை தேடி போகாமல் ஒரு கிறிஸ்டியனா வித் விஸ்டம், வித் ப்ராப்பர் வேல்யூஸாக லிவ் பண்ணும். ஸோ that is what I want us to take away from this. Thank you.